புதுயுகம் உறவுகளுக்கு வணக்கம். மூத்த போராளிகளால் உருவாக்கப்பட்ட புனித பூமி மக்கள் கட்சி தொடர்பில் ஒரு பல காணொலிகளை நாங்கள் போட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான சம்பவம் என்னன்னு சொன்னால், அந்த மக்கள் அவர்களை அழைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் என்றே சொல்லலாம். ஒரு புதிய கட்சிக்கு மக்கள் மத்தியில் இப்படி ஒரு செல்வாக்கு எப்படி வந்தது, அவர்கள் எதிர்பார்ப்பது என்ன, இவ்வளோ பெரிய கட்சிகள் இருக்கின்ற நிலையில புதிய கட்சிக்கு மக்கள் மத்தியில வரவேற்பும் எதிர்பார்ப்பும் எப்படி சாத்தியமாகியது, வாங்க காணொலிக்குள்ள போவோம். நிறைவு செய்வோம். புனித பூமி மக்கள் கட்சி ஏற்கனவே போன கிழமைக்குள்ள வந்திருந்தவியல் அவையலுடனான கலந்துரையாடல் அவையலிட சார்பாக இந்த மக்களுக்கான மதிய உணவினை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தலைமை உரையினை மேனன் அண்ணா, புனித பூமி மக்கள் கட்சியின் தலைவர் ஜேம்ஸ் அண்ணா அவர்களுக்கும் உபத்தலைவர் அம்மாண்ணா அவர்களுக்கும் இந்த கட்சியின் சக உறுப்பினர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, உண்மையிலே உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் ஒரு புதிய அரசியல் கட்சியை ஆரம்பிக்கப்பட்டு உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கும்போது நீங்கள் எங்களுக்கு தார அந்த ஆதரவையும் உத்வேகத்தையும் பார்க்கும்போது நாங்கள் இன்னும் உங்களோடு பயணிப்போம் என்றதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். பாடசாலை செல்கிற மாணவர்கள் தொடக்கம் ஆசிரியர்கள், புத்திஜீவிகள் எல்லாருமே இந்த கிராமத்தில் எங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கணும் என்றதையும். என் உயிரிலும் மேலான ஈழதேச பாசமிகு மக்களே, உங்கள் பாதம் தொட்டு என்னுடைய கட்சியின் தலைவர் திரு ஜேம்சன் அண்ணா, அம்மா அண்ணா மற்றும் என்னுடைய சக போராளிகள், இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் தங்களுடைய தேவைக்காக ஒரு நாள் வருவார்கள். அந்த அலுவலை விட்டு வெளியேறினால் இனி அவர்களை சந்திப்பதற்கு நீண்ட காலம் பிடிக்கும். அது தேர்தல் காலமாக இருந்தாலும் அல்ல எந்த விடயங்களாக இருந்தாலும் அப்படி இருக்கும். ஆனால் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் ஒரு வித்தியாசமாக இதை செயற்படுத்துகிறார். ஒரு கிராமம் போறியா, அந்த கிராமத்தில் இருக்கிற அடிப்படை தேவையிலேருந்து ஆக உச்ச தேவை வரைக்கும் எப்படி இனங்காண முடியுமோ அதை கண்டு அந்த கிராமத்தை அப்படியே அவர்கிட்ட பாசையில் சொல்லணும்னா லீமா பால்ராயன்னு சொன்ன மாதிரி புல்லா இறங்கி அப்படியே கிளிய பண்ணி விடுன்ற மாதிரி தான் நான் சொன்னேன். எங்களுக்கு ஒரு கிராமத்தில் வேலை திட்டம் பண்ணா திருப்பி போங்க, அவங்களோட கதைங்க அவங்களுக்கு முதல் கூச்சமாக இருக்கும். இப்போ இந்த ஒரு 4 சந்திப்பு கேட்கல அவங்க உங்களோட தாய் பிள்ளையா அன்பா பழக வலிக்கிட்டுருவாங்க. அப்போ சொல்லுவாங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த காணி பிரச்சனை, வயல் பிரச்சனை, லைசன்ஸ் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருக்கு, அதுக்கு முகம் கொடுக்கணும் தானே நாங்கள் வந்தோம். 2009 யுத்தத்துக்கு பின்னர் இந்த தேசத்துக்கு வருகை தருகின்ற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் எங்கள் மக்களின் வாழ்க்கையை சிதைப்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். இதை இருக்கின்ற பெற்றோர்கள் தங்களுடைய மனங்களுக்குள்ளே நிச்சயமாக பூத்தி கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் சாதாரணமாக விட்டு விலகிவிட முடியாது. அந்த காலத்திலே 15-18 வயது வரைக்கும் நாங்கள் அந்த சிறு வயதிலே அந்த போராட்ட உந்துகளோட வெளிக்கிட்டோம். இருந்தாலும் எங்களுக்கு பின்னால இருந்த சகோதரர்களாக இருக்கட்டும், அயல் வீடாக இருக்கட்டும், அந்த தகப்பன் சொன்னா அந்த இடத்தை விட்டு நகர மாட்டால் 20 வயதாக இருந்தாலும் பெண் பிள்ளைகள் அதுக்கும் மேலா. ஆனால் இன்னைக்கு 12 வயது பிள்ளையை கூட ஒரு தாய் தகப்பனால கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கு, ஒரு ஆசிரியரால கட்டுப்படுத்த முடியாம இருக்கு, ஒரு அதிபரால கட்டுப்படுத்த முடியாம இருக்கு. இந்த வாழ்க்கை முறையெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்ததல்ல, இப்போது அவர்களுக்குள்ளே புகுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்கள் எல்லா விதமான முயற்சியையும் செய்கின்றார்கள். இந்த மக்களை போர்க்குணத்தில் இருந்து வெளியேற்றுவதற்கும் இந்த மக்கள் போராடி இப்போது ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்ட் ஆரம்பித்திருக்கிறார்கள். நீங்கள் போராடினதே வேலை இல்லை, அதுவே உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று என்று சொல்றதுக்கு எங்களுடைய கோடரி காம்புகளை வச்சுக்கொண்டே புதிய வேலை திட்டத்தை இருக்கிறார்கள். இந்த மண்ணில் நடந்த துயரங்கள், துன்பங்கள், எங்களுடைய மக்கள் பட்ட அவஸ்தைகள் சொல்லனா அதை சொல்லவே முடியாது. இங்கே மாவீரர் 2 பிள்ளைகளை கொடுத்த தந்தையும் இருக்கின்றார். இப்போ உங்களுடைய சகோதரர்களை பறிகொடுத்தவர்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் இந்த மண்ணில் எப்படி நாங்கள் வாழ்ந்த நாங்கள். ஆனால் இதையெல்லாம் தெரியாத கோடரி காம்புகள் இப்போது புதுசாக இந்த போராட்டமே தேவையில்லாமல் நடந்தது என்ற மாதிரியான கதைகளை சோடிச்சு கொண்டு இப்ப நாட்டுக்குள்ள வந்து ஒன்று சொல்லும் துணுக்கால வதமுகம் போட்டிருக்கண்டு, இன்னொன்று சொல்லும் அங்க கொளுத்தினவங்க, இன்னொன்று சொல்லும் கவிதைகள் சுட்டவர், இப்படி நிறைய கதைகளை எங்கட கோடரி காம்புகளை அவிட்டு விட்டு அது ஒரு கட்டத்துல பெரிய பூதாகரமாகி இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு விளங்காதானே. இப்ப 18 வயதுல இருக்க தம்பிக்கு இங்க என்ன நடந்ததுன்னு தெரியாது. அப்ப அவன் அதை படிச்சுட்டு நீங்கள் உங்களெல்லாம் கூட அநியாயம் செய்திருக்கிறாங்களே, அப்ப ஏன் நாங்கள் வெளிக்கிட்டுனாங்கன்ற சம்பவம் அதுக்கு தெரியாது.
56ஆம் ஆண்டு, அங்கால 78ஆம் ஆண்டு, 83ஆம் ஆண்டு, இப்படி தொடர்ச்சியா நாங்கள் வெட்டி கொல்லப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு கொதிக்கின்றாரில் போட்டு என்னெல்லாம் ஒரு மனிதனை கொலை செய்ய முடியுமோ, எப்படியெல்லாம் ஒரு மனிதர்களை அழிக்க முடியுமோ, எப்படியெல்லாம் ஒரு மனிதனை ஒரு இனத்தினுடைய பண்பாட்டை கல்வியை கலாச்சாரத்தை சீரழிக்க முடியுமோ அப்படியெல்லாம் எங்களை அழித்த போதுதான் நாங்கள் போர்க்குணம் கொண்ட நாங்கள். அப்ப அந்த போராட்டம் ஒன்று இங்கே இல்லை என்றால் இந்த மண்ணில எங்களுக்கான வாழ்க்கை எப்போதோ தகர்த்தறியப்பட்டிருக்கும், எங்களுடைய இனமே அளிக்கப்பட்டிருக்கும். நன்றி. தொடர்ச்சியாக எங்களுடைய கட்சியின் தலைவர் ஜேம்சன் அண்ணா அவர்கள் இப்போது உரையாற்ற. அனைவருக்கும் வணக்கம். எங்களோட இனம் சார்ந்த ரீதியாக நாங்கள் பார்க்குறோண்டா, உலகத்தில் இருக்கிற இனங்களுக்குள்ள மிகவும் வலிமை தாங்கின இனமும் கஷ்டத்தை துன்பத்தை தாங்கின இனமும் வீரமான இனமும் வந்து உலகத்திலே எங்களோட இனத்தை கணிக்கப்பட்டிருக்கு. உலகத்திலே எத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கு, இவ்வளவு இடங்களில் இவ்வளோ துன்பங்கள் நடந்திருக்கு. ஆனால் எங்களோட தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் இந்த நாட்டில் வந்து போர் நடந்திருந்த காலத்தில் பொருளாதார தடை இருந்தது. பொருளாதார தடை இருந்த காலத்தில் எதுவுமே இங்கே தமிழ் பகுதியில் எதுவுமே எந்த உணவு பகுதியுமே வராத காலத்தில் எங்களோட மக்கள் அனைத்து மக்களும் தன்னிறைவு அடைந்து அவள் தங்களோட அன்றாட வாழ்க்கையை நல்லா நடத்தி வந்தது. இந்த போராட்டம் மக்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை படிப்பிக்கிறது என்றால், நாங்கள் எந்த 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 வகையிலும் நாங்கள் வாழ்ந்து கொள்வோம் என்ற ஒரு தன்மையை இந்த போராட்டம் எங்களோட தமிழ் மக்கள் மனதில் ஒரு பாடமாக கற்றுக் கொடுத்தது. இந்த மக்களுக்குள்ள வந்து சில தீய சக்திகள் வருகினோம். இதை வந்து மக்களாகிய நீங்கள் சரியான முறையில் அடையாளம் காணணும். ஏன்னாட்டா அது உங்களுக்கு விளங்காது. அது சில நேரத்தில் உங்களுக்கு காலப்போக்கெலாம் விளங்கும். இப்போ நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்டா, இப்போ கொரோனா வந்து சீனாவில் நடந்தது. சீனாவில் கொரோனா வந்தாமட்டா நாங்கள் இங்கே சைக்கிள் ஓடணும், நாங்களெல்லாம் சிரித்தோம், பாடணும், எல்லாம் சாப்பிட்டோம். நாங்கள் அதை எப்படி சிந்திக்கல. அது சீனாவில் நடந்தது. பிறகு பார்த்தா அப்படியே வந்து பேருந்து அப்படியே இந்தியாவுக்கு வந்து இங்கே வந்துடுது. பேருந்து நாங்கள் வீட்டுக்கால வெளியில் வரையான்னுறாங்க. அதுபோல் நிலைமையை எங்களோட மக்களை கொண்டு வரதுக்கு சில தீய சக்திகள் திட்டம் போடணும். அது எங்களுக்கு நாங்கள் சொல்லிக்க உங்களுக்கு விளங்காது. நிச்சயமாக அது என்ன குறி சொல்லுங்க பார்ப்போம். அந்த குறி வந்து எங்களோட இளம் சமுதாயத்தை குறியாக வச்சு தான் இந்த நகரும் நடக்குது. யாருமே எங்களுக்கு எதிரி இல்லை. எங்களுக்கு ஒரு எதிரி இருக்குது. எங்களோட மக்களோட தீண்டுனா அவர் எதிரி. எங்களுக்கு எவராக இருந்தாலும் எதிரி விட மாட்டோம். நாங்கள் அது எங்களோட உயிர். நாங்கள் மக்களுக்காண்டி போராடினாங்கள். எங்களோட உயிருக்கு மட்டும் நாங்கள் பாடுவோம். எங்களோட மக்களின் வேதனை எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் எங்கள் மக்களுக்காண்டி நாங்கள் எவ்வளோ ரத்தம் சிந்திக்கிறோம், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், அந்த வேதனை எங்களுக்கு தெரியும். எங்களோட மக்களை வந்து இந்த வேரோட கரையான அரைச்ச மாதிரியான சில விளையாட்டுகள் வருது. அப்போ அது எங்களோட மக்களுக்கு உங்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்த இருக்குது. உங்களுக்கு ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். இதே மாதிரி ஒரு கிராமத்தில் நான் போய் சந்திக்கிறதுக்கு நானும் இந்த கட்சியின் 2வது பொறுப்பாளரும் போய் 3 தடம் போய் சந்திச்சினாங்க அந்த கிராமத்தில். அந்த கிராமம் எப்போப்பட்ட கிராமம் தான் எங்களுக்கு இந்தியா ராணுவத்தோட நாங்கள் மோதைக்குள்ள எங்களுக்கு ஒரு பிடி உணவு இல்லை, ஒரு சொட்டு தண்ணி இல்லை, ஒரு உறங்குறதுக்கு இடம் இல்லை. அந்த கிராமத்து மக்கள் எங்களை அந்த இந்திய ராணுவ நெருக்கடிக்கு அந்த கிராமத்து மக்கள் எங்களை அணைச்சி ஒரு பிடி உணவு அழிச்சு ஒரு சொட்டு தண்ணி குடிக்கத்தாந்து எங்களை பாதுகாத்த சின்னத்தில் நானும் அவரும் தேடி போனாங்க. ஏன் போனாங்கன்னா அந்த மக்கள் நன்றி கடன் இருக்கு தானே. அப்போ தான் பார்க்குறதுக்கும் தேடி போய் நாங்கள் அந்த மக்களோட ஆராய்ச்சி கதைச்சி நாங்கள் ஒரு நாளைக்கு இதே மாதிரி சமைச்சு நீங்கள் எங்களுக்கு சாப்பாடு தந்த நாங்கள் உங்களுக்கு எங்கட கையால் சமைச்சு ஒரு நாளைக்கு சாப்பாடு தரணும் என்று ஆசைப்பட்டு போய் கேட்டுனாங்க. அங்கே நான் சொல்ல விரும்பல. அங்கே ஒரு ஆளை அந்த ஏரியாவுக்கு குழுக்கு தலைவராக போட்டிருக்கான். அது எந்த குழுவோடு நீங்களே அப்புறம் ஆராய்ச்சி பிடிச்சிக்கொள்ளுங்க. அவரை தலைவராக போட்டிருக்கான். அவருக்கு பிராங்க் எல்லாம் கொடுத்துருக்கான். அங்கே ஜிஎஸும் தனக்கு கீழையாம், ஆர்டிஎஸும் தனக்கு கீழையாம். தான் சொன்னதான் அந்த கிராமத்து மக்கள் வருவாங்களாம். அங்கே எங்களுக்கு சமைச்சு சாப்பாடு கொடுக்கப்படையில யோசிச்சு பாருங்க. அந்த கிராமமே போகுதா இல்லையா? அதுக்கு தான் நான் முதல் கதைச்ச கதை இதுதான். அந்த கிராமம் போகுது. அதுபோல் மற்ற கிராமத்துக்கும் பாருங்க எப்படி அதை கொண்டு போகிறாங்களான்ட்டு. எங்கட ஆள் தான் அது வித்தியாசமான ஆட்கள் வரையில் எங்கட ஒரு ஆள் தான் எங்களுக்கு இந்த கதையை சொல்லி அப்படி இருந்து நாங்கள் சரி எங்களோட மக்களுக்காண்டி நாங்கள் சொல்லி நாங்கள் அவைய தன்மையாக காய்ச்சி போட்டு வந்து அவரோட வந்து நாங்கள் வந்து பிறகு நாங்கள் நகர்த்திய செய்வோம் என்று பார்த்தால் அவருக்கு அடுத்தடுத்த 2 அவர் எங்களுக்கு செய்த தள்ளான்னு சொன்னவரை போய் சொல்லி மறிச்சு நீங்கள் அதை செய்யாங்கன்னு சொல்லி அவரும் பிறகு எங்களோட ஃபோன் எடுக்காம விட்டார். எங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்கள் செய்யாதாக்கள் இல்லை. எங்களுக்கு நாங்கள் நடந்து வரைக்கும் ஆக்களை பார்த்து சொல்லுவோம் வேறு போய் விட ஆளுண்டு. அப்போ அவர்கிட்ட நகர்வில் எங்களுக்கு தெரியும். அப்போ அந்த கிராமம் இப்போ எங்களோட கையிலேருந்து போகிற மாதிரி தான் போகுது. இப்போ இப்படியே போனால் இப்போ அந்த கிராமம் அப்படியே போனால் அந்த கிராமத்தில் இருக்கிற இளைஞர்களெலாம் சரி அவர் சொல்ல தான் கேட்க போகிறாங்க. ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்டா, இப்படி இங்கேயும் பரவினோம். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எங்களுக்காண்டி ஏற்றுக்கொள்ள தேவை. நீங்கள் எங்களுக்காண்டி ஒன்றும் செய்ய தேவையில்லை. உங்களோட பிள்ளைகளுக்காண்டி செய்யுங்க. உங்களோட பிள்ளைகளுக்காண்டி வடிவாக சிந்திங்க. உங்களுக்கு அறிவு இருக்குது தானே. இவரை போட்டு கிடக்கு. இப்போ இவ்வளோ தமிழ் மக்கள் இருக்குது, இவ்வளோ இருக்குன்னா இதில் ஒரு ஆளை போடலாம் தானே.
வேற நடத்தலாம் தானே. இப்போ இந்த அப்ப நாங்கள் நிற்கணும், நாங்கள் வந்து கதைக்கணும், உள்ள மக்களை கூட்டி தரீங்கன்னா நீங்கள் எங்களை கூப்பிடுறீங்க, நாங்கள் வரோம் தானே. அப்படி பிரச்சனை இல்லை தானே. விலைக்கு வேண்டி அதுதான் விலைக்கு வேண்டாம், விலைக்கு வேண்டி போனால் அந்த மக்களை அப்படியே அந்த கிராமத்தோட அப்படியே மக்கள் எடுக்கிறது. அப்போ அவை சொல்கிறது தான் அந்த கிராமத்து மக்கள் கேட்க போயிடும். சரிதானே. எங்கட மக்கள் வந்து அவை கொடுக்குற அரிசிக்கும் அவை கொடுக்குற மாவுக்கும் அடிமையான ஆக்கள் இல்லை. எங்கட மக்களுக்கு ஒரு பிரச்சனை அடிப்படை தீர்வு. எங்கட மக்களுக்கு இதில் இருக்கிற ஆக்கள் எவ்வளோ பேரும் நீங்கள் எவ்வளோ ரண வேதனையோட ஒரு பிள்ளையை பெற்றிருப்பீங்க. அந்த வேதனையோட பிள்ளையை பற்றி எவ்வளோ கனவோட வளர்த்துருப்பீங்க. அந்த புள்ள போராட்டத்துக்கு போனது தானே. சரி, அந்த புள்ள போராட்டத்துக்கு போன அப்புறம் சரி நீங்கள் உங்களோட மன நிறைவேற்ற பிள்ளை நாட்டுக்காண்டி போராட போட்டுதுன்னு சொல்லி பிள்ளையும் இழந்துட்டு. சரிதானே. இப்போ நாங்கள் இருக்கிறோம். அப்போ எங்களுக்கும் சரியான தீர்வு தேவையா இல்லையா? சிறுவே இல்லை, தேவையில்லை எங்களுக்கு. இப்போ அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். வேண்டா எல்லாருக்கும் அறிவு இருக்குது, எல்லாரும் ஜோதிச்சு அந்த தீய சக்திகள் இந்த குழுவாக வாராக்களை இனம் காணுங்க. சரி, நான் இந்த உங்களோட 2 காய்க்கிறேன், நான் நாளைக்கு செத்து போடுவேன். அதில் போய்க்கு நான் செத்து போடுவேன். நான் நிறைய எனக்கு காய் உடம்புல வடி இருக்குது, காயம் இருக்குது. உங்களோட காய்ச்சல் இருக்கிற முள்ளந்தண்டு பக்கத்தால் கொதிச்சல் இருக்குது, அவங்களோட காய்ச்சல் இருக்குது. அப்போ நாங்கள் காயப்பட்டு நாங்கள் நாளைக்கு சாகலாம். என்ன பிரச்சனை? நாங்களே பலிக்கிட்டு வரோம். நாங்கள் செத்தாலும் சமுதாயம் சாகக்கூடாது, எங்களோட இளஞ்சமுதாயம் வாழணும். அதுக்காண்டி தான் நாங்கள் வரோம். நீங்கள் எல்லாரும் சிந்திச்சு எங்களோட கருத்துக்களை கேட்டு இனி வார சமுதாய பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல அறிவுகளை கொடுத்து கண்காணித்து பிள்ளைகளை வளருங்க. நாங்கள் இந்த இளைஞர்களோட கதைக்க போகிறோம். வேலை வாய்ப்புகள் இருக்குது, தொழில் பயிற்சிகள் இருக்குது. இப்போ படிப்பு முடிச்சு போடுற இளைஞர்களுக்கெல்லாம் தொழில் பயிற்சி இருக்குது. நாங்கள் அதை உங்களுக்கு கூட்டம் முடிச்சு நான் அவையோட கதைக்க போகிறோம். அவையோட கதைச்சி அவை என்ன தொழில் பழகா போயிடும். அது நாங்கள் எங்கிட்ட சிலவில் நாங்கள் படிப்பிப்போம். இப்போ நாங்களே ஆதங்கப்படுறோம்னா இந்த புள்ளிகள் எல்லாம் வந்து வேண்ட வயதில் நாங்களும் வீட்டில் இருக்க மாட்டோம். ஓடி திரிஞ்சு குத்தி முறிஞ்சு திரிகிற வயது இது. அறியாத விஷயங்களை அறிய பார்க்குற வயது. அப்போ அவங்களுக்கு ஒரு வேலை திட்டங்கள் இருந்தது தான் அந்த அதோட பொழுதுக்க போகிற காலம் கழிச்சிருவாங்க. அப்போ அதுக்கு தான் நாங்கள் உங்களோட இவ்வளோ 3ஆம் தரம் கூடி நாங்களோட காய்ச்சிக்கிறோம். எல்லாரும் இந்த கருத்தை ஏற்று இளம் சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஆலோசனை பிள்ளைகளுக்கு வழங்கி அவையெல்லாம் வளர்த்து கொண்டு வரணும்னு கேட்டு விடைபெறுவேன். அனைவருக்கும் இந்நேர வணக்கம். புனித பூமி மக்கள் கட்சி ஏற்கனவே எமது கிராமத்துக்கு வந்தது. அதன் நோக்கங்களும் பழைய போராளிகள் என்றபடியினால் எங்களுக்கு அவர்களோட பயணிக்க விருப்பம் என்பதையும் தொடர்ந்து பயணிப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கடுமையாக மெனக்கிட விரும்பல, எல்லாரும் பசியோடு இருக்கிறீங்க, நானும் பசியோடு இருக்கிறோம். அதெல்லாம் டக்குன்னு முடிச்சிடுறேன். உண்மையிலே இந்த புனித பூமி மக்கள் கட்சி என்றது எங்களோட கிராமத்துக்கு தேவை என்றதை நான் உணர்ந்திருக்கிறேன், நீங்களும் உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதிர்கால சந்ததி கெட்டு போக்கூடான்றது ஒரு நோக்கத்துடன் வந்திருக்கிறார்கள். அரிசி மூட மாமூடையோட வரல, தயவுசெய்து அப்படி யாரும் விளங்கிக் கொள்ளாதீங்க. நாளைய சந்ததி எப்படி வாழ வேணும் என்று சொல்வதற்காக வந்திருக்கிறாங்க. அதை நாங்கள் விரும்பியிருக்கிறோம், நாங்கள் விரும்பி வரவேற்றிருக்கிறோம். இந்த புனித பூமி மக்கள் கட்சி தொடர்ந்து பயணிக்கும், எங்களுடன் பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாளைய ஒரு வரலாறு, முந்தைய வரலாறு நாளைய சந்ததிக்கு தேவை என்பது இந்த கட்சியினூடாக எங்களுக்கு தெரிய வரும். அடுத்த கட்ட தலைவர்களாக எங்கள் நாளைய சந்ததிகளை வளர்ப்பதற்காக இந்த கட்சி உண்மையாலே எங்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்றதை எங்களோட கட்சியின் தலைவர் மற்ற சகோதரர் எல்லாரும் சொன்னதை விளங்கியிருப்பீங்க. நாங்கள் அழைப்பை ஏற்று வந்தது. இன்றைய தினம் மதிய உணவையும் எங்களுக்காக அவர்கள் வழங்கி இந்த நிகழ்வை சிறப்பித்திருக்கிறார்கள். இத்துடன் முடிந்து போகாமல் மீண்டும் அவர்கள் இந்த இடத்துக்கு வருகை தருவார்கள். எங்கள் இளைஞர்கள் தேவைகள் அதே போல் ஒவ்வொரு குடும்பத்திலும் பொதுவாக நான் இது இன்றுடன் முடிந்து போவதாக எனக்கு தெரியவில்லை, முடிந்தும் போகாது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்ன தேவை என்றதை நிச்சயமாக ஆராய்வார்கள், நிச்சயமாக உதவி செய்வார்கள். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அவர் சொன்னது போல சகலது நடக்கும். அதை கருத்தில் கொண்டு அவர்களுடன் தொடர்ந்து பயணித்து ஒரு தோல்விகள் நிறைய சந்திச்சிருக்கிறோம், அதெல்லாம் மறந்து இனியொரு வெற்றியை நோக்கி நாங்கள் பயணிப்போம், இந்த கட்சியை நாங்கள் ஆதரிப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறோம். தம்பி, உங்களோட விளையாட்டு கலப்பு என்ன பேர்? செம்பமார அறக்கட்டளையா? ரொம்ப அறக்கட்டளையா? நீங்கள் வேற டீம்லோடய சண்டை விளையாட போறீங்களா?
இப்போ தான் ஆரம்பிக்குது. வேற ஒன்றுக்கும் போக தேவையில்லை. அப்போ கூட விளையாட்டு கிரவுண்டுக்கும் உங்களுக்கு பந்து நெட் தந்துக்கிறோம். அப்போ நீங்கள் என்ன விளையாட்டில் முன்னுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? என்ன தேவைப்படுது? அப்படி செம்பகம் மரக்கட்டளை விளையாட்டு கழகத்துக்கு புனித பூமி மக்கள் கட்சியின் சார்பாக ஒரு போலும் நெட்டும் கொடுக்கப்பட்டது. அதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் எங்கட கழகத்துக்கு இன்னும் வேற தேவையில பூர்த்தி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்ல